ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. தமிழில் பார்த்து டெஃபினட்டாக வந்திருப்பீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இந்தோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்க iPhone 15+ இந்தோட அன்பாக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வரல, ஷோரூம்லேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான். அவன்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி அவன் கேட்டிருந்த ஒரே ரீசனுக்காக இந்த 15+ நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 14 இருக்குது, அதாவது 14 மாடல். அந்த 14 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதனால் வரைக்கும் 15+ எப்படி இருக்கும், அதில் கேமரா எப்படி இருக்கும் என்னது ப்ரொசீஜர் நமக்கு சரியாக தெரியல. இப்போ எனக்கு இதில் 15+ல அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் தான் மெயினாக நான் செக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் வழியாக முடியும். ஸோ எனக்கு ஒரு கேமரா, ஒரு ஃபோனோடது எடுத்துகிட்டா ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுறது கேமரா செக் பண்ணுவேன். அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு மெயினாக அது நான் காமிக்கிறேன். ப்ளஸ் இதே மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ரொசீஜர் தான். என்னென்ன கொடுப்போன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்பிள் ஸ்டிக்கர் ரெண்டு கேட்லாக் மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க தான். அப்புறம் ஒயர் கொடுத்துருப்போம், ஃபோன் இதுதான் இருக்கும். இதை தாண்டி பெருசாக எதுவும் ஐஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு புதுசாக எதுவும் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அப்டேட் கொடுக்கறது இல்லை. மேபி அவன் சாஃப்ட்வேர் அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பாக்ஸில் எதோ டிஃப்ரெண்டாக வச்சு கொடுத்தான் அப்படின்னா, ஒரு ஐஃபோனோட சீரீஸுக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக கொடுத்தான் அப்படின்னா மேபி வாங்குற மக்களுக்கும் சரி, அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுற மக்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணலாம். மேபி இது நம்மளோட பாயிண்ட்டை சும்மா ஜஸ்ட் சொல்கிறேன். பட் ஆனால் இதில் இந்தோட ஐஃபோனோட 15+ இருக்கிற கேமராவோட ப்ளஸ் என்னன்றதும் 14ஓட ப்ளஸில் 14 இருக்க கேமராவோட ப்ளஸும் என்னன்றது உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதை புரிதான் பாருங்கள். நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதில் இருக்கிற சும்மா ஒரு கிளிப்பிங், ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து நான் காமிக்கிறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது கமெண்டில் சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாலும் சரி. நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஹியூமன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசலாம். நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு போகலாம் கைஸ், வாங்க. இந்த iPhone 15+ நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு ஷோரூமில் வாங்கியிருக்காரு. அதை வாங்கி முடிச்சுட்டு நம்ம கிட்ட அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீ கூட நான் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த 15+ நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 90,000 பக்கம் இது வந்துடுது. இதோட எம்ஆர்பி. ஃபோனை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நார்மல் செக் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இவங்க ஷோரூம்லேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறது 15+ iPhone பை ஆப்பிள் கலிஃபோர்னியா. இந்த பாக்ஸ்குள்ளே எதுவும் புதுசாக கொடுக்க மாட்டாங்க, எப்பவும் போல தான் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னன்னா இங்கே பிரிக்கிற மாதிரி நம்மளுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம கிட்ட அன்பாக்ஸ் பண்ணுறது ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கலாம்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. இதை பிரித்ததான் அன்பாக்ஸ் கிடையாது. நம்ம இந்த பாக்ஸை இது எடுக்கிறதே நமக்கு ஒரு அன்பாக்சிங் தான் கைஸ். நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் வித் சில்வர் சூஸ் பண்ணியிருக்கான். இந்த பிளாக் வித் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலருக்கு. உங்களுக்கு கலர் கிளியராக தெரியுது நினைக்கிறேன்ல கைஸ். இது நல்லா இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கும் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது ஃபிங்கர் பிரிண்ட் பதியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மற்ற ஃபோனில் அந்த ஆயில் ஸ்கின்ல இருக்கும், அந்த மாதிரி இதில் பதியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 15+ல இருக்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனை இப்போ நான் இது எடுத்து நான் ஓர வச்சிடுறேன். நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபோனில் இப்போ வர ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த கேபிள் மூலிமா யூஸ் பண்ணுற அடாப்டர் புதுசாக வாங்கணுமா அப்படின்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே அடாப்டரில் இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம அதில் இது ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு புதுசாக நீங்கள் எதுவுமே தயவு செஞ்சு அடாப்டர் எதுவும் வாங்காதீங்க. ஆல்ரெடி அடாப்டர் இருந்தால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா இது ஒன்று ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இது ஃபோன் சிம் எடுக்கிறதுக்கு பின் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்த ஒரு சிம்பிள் இது நல்லா இருக்கு. பட் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் இந்த ஃபோன் தான் கைஸ். இந்த ஃபோனில் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஆப்பிள் இருக்க ஃபோனை மறக்காமல் பாருங்கள் கைஸ். இப்போது நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் இப்போ நான் இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது மட்டும் தான் இன்னும் அவனுமே பிரிக்கலன்னு சொன்னால், மச்சான் நீ ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அப்புறமேட்டு என்கிட்ட கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சேனலுக்காக நம்ம கூட இருக்க நண்பர்கள் இவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்றதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இதை இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இதோட பிரிக்கிற ஃபீலே உண்மையில சொல்ல போனால் செம்மையாக இருக்கும் கைஸ். பார்க்குறீங்களா? வாவ், தெரியுது கைஸ், கேமராவாக தெரியுதா? செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஃபோனு. நல்ல கலர் இருக்குது, நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கான நம்ம டெம்பர் கிளாஸு, கேமராவோட சேஃப்டிக்காக கேமராவோட கிளாஸு, பேக்கில் எது டிஸ்பிளே இதுவாகக்கூடாது பேக் டெம்பர், இது நம்ம 3 நீங்கள் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் முக்கியமான இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா பேக் கேஸ் வாங்க போகிறேன். அந்த பேக் கேஸு எங்கே வாங்குகிறோம் என்னன்றது முடிஞ்சால் நான் அதை இடத்த கவர் பண்ணுறேன். இல்லைன்னா நான் ஜஸ்ட்டு அந்த கேஜெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அது என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இதை ஃபிட்டிங் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இது ஃபைனல் ஒரு அவுட்புட்டாக வீடியோ எடுத்துட்டு இதோட ப்ராப்பராக நான் ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போது இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு பேக்கேஜ்க்காக செக் பண்ணோம், எதுவுமே ஃபிட் ஆகல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு ஏற்ற மாதிரியே கலரில் ஒன்று செம்மையாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், அதுவும் ப்ரைவேட் டெம்பர் இவங்க கிட்ட மிஷினில் கட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். நமக்கு இவங்க அவ்வளோ ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியோட நீட் அண்ட் பர்ஃபெக்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடையை டெஃபினட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே ஃபீட்பேக்காக எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த அண்ணன் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டெம்பர் ஒட்டுறது தான். அது எப்படின்னு பார்த்துட்டு அந்த அண்ணன் அவ்வளோ அழகாக ப்ராப்பராக பொறுமையாக ஒட்டி நம்ம கொடுத்துட்ருக்காரு. ப்ரைவேட் டெம்பரோட ப்ரொசீஜரு இது தான், இப்படி தான் இருக்கும். பட் நிறைய பேருக்கு ப்ரைவேட் டெம்பர் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் டெம்பர் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு யார் பார்க்குறாங்க என்னன்றது கூட நமக்கு தெரியாது கைஸ். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இது ப்ரைவசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் டெம்பர் வேணும், அது மிஷினில் கட் பண்ணி வேணும், இவ்வளோ ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் இந்த கடையை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு மறக்காமல் நான் கீழே கொடுக்குறேன். வெறும் ப்ரைவேட் டெம்பருக்காக மட்டும் இந்த கடையை நான் இது பண்ண கிடையாது. பட் இவங்கக்கிட்ட அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்குது, அது நல்லா லைஃபும் வருது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் ரீசனபுளாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கடைக்கு நம்ம எந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணாமல் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த கடையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பரான விஷயம் வேணும், உங்களோட லேப்டாப் ஆர் ஃபோனுக்கு அசசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடையை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் இவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட இவங்க ப்ராப்பராக ரெடி பண்ணி தர அளவுக்கு இவங்கக்கிட்ட இது இருக்குது. இந்த கடை ஒரு வியூ மட்டும் போய் பாருங்கள் கைஸ். இப்போது நீங்கள் நம்மளோட புதுசாக இருக்க இந்த ஃபோன், அதாவது 15+ஓட ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அசசரிஸ் வாங்குறதுக்கு எங்கே வந்திருக்கோம் என்னென்ன டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட கடை நமக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. நமக்கு ரொம்ப வருஷமாக நான் என்னோட ஃபோனு நான் வாங்கும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே தான் வாங்குகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸை இங்கே தான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னா இதோட அட்ரஸ் கிளியராக இருக்குது. இது ஃபோன் நம்பர் மேலே ரெண்டுமே இருக்குது. இது இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அண்ணாமலை
மன்றம், ராஜா அண்ணாமலை மன்றம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஷாப்பை எனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரது இவங்க தான். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட கடையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் கடையோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா இந்த மாதிரி ஃபோன் அசசரிஸ்லாம் வேணா இங்கே வாங்கிக்கோங்க. 15+ஓட அன்பாக்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதோட அசசரிஸ் வாங்குறது இங்கே பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க ஹியூமன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் 15+ஓட கேமராவோட குவாலிட்டியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி நான் காமிக்காமல் விட்டுருப்பேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு 15+ஓட கேமராவோட குவாலிட்டி காமிக்கிறேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. இது என்ன அப்படின்னா 15+ஓட வீடியோ குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதை அதுவும் சினிமோட்டோகிராஃபில் எடுத்திருக்கேன். வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேம் இடம் தான், நான் எந்த இடமும் நான் மாற்றலை. வீடியோக்காக நான் பல இடங்கள் போய் நான் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக காமிக்கணுன்றதுக்காக இருக்குல்ல. நான் நம்ம காரில் வச்சு 15+ அன்பாக்ஸ் பண்ண அதே சேம் மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டியை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த 15+ வாங்கலாமா இல்லை வேணாமா, இல்லை 14 ஓகேவான்றது பார்த்துக்கோங்க. பிகினர் யூடியூபாக இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் நல்ல குவாலிட்டி, நல்ல வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ் ஐஃபோனில் மட்டும்தான் பண்ணுன்றது கிடையாது. உங்களால் கண்டென்ட் கிரியேட் எதில் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் அதில் பண்ணலாம். இந்த ஃபோன் தான் வாங்கணும், அந்த ஃபோன் தான் வாங்கணும் யாரும் சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ட்ரெஸ் பண்ணாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.